வெல்கம் டு குக் வித் சாரா ஒர்க்கிங் மாம் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்ல சுட சுட சூப்பரான ஒரு சிக்கன் பெப்பர் கிரேவி தான் பண்ண போகிறோம். இந்த பெப்பர் கிரேவியை இதே மாதிரி ஒரு செய்முறையில் செஞ்சு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு. அண்ட் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு முழு பெப்பர் கொஞ்சம் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தூக்கலாக போட்டுக்கோங்க. பெப்பர் கூட ஜீரகம், சோம்பு, ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு கருப்பு ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அரைக்கிறதுக்கு முன்னாடி கூடவே உங்களுக்கு தனி மிளகாய் தூள் இருந்தது அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் ஆஃப் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி 2 வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்குனீங்க அப்படின்னா நல்லாவே வதங்கி வரும். ஸோ வெங்காயமும் தக்காளியும் வதங்கின பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ எப்போவுமே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கன் 1/2 kg சிக்கன் இன்றைக்கி எடுத்திருக்கேன். 1/2 kg சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ சிக்கன்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே அந்த தண்ணிலாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் பாருங்கள் இது மாதிரி ஃபுல்லாக நல்லா தண்ணி வெளியில் வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பெப்பர் பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலையை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கிரேவியோட வாசம் வந்து ரொம்பவே நல்லா வரும். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் குக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த சிக்கன்லேருந்து ஆயிலெலாம் வெளியில் வந்துட்டு இது மாதிரி நல்லா உங்களுக்கு சிக்கன் நல்லா வெந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, நார்மல் ரைஸோடு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஈவன் ரசம் சாதம் செஞ்சுட்டு அது கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி ரசம் செஞ்சுட்டு அந்த ரசத்தை கூட தான் வச்சு சாப்பிட்டோம். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. அண்ட் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நீங்களும் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். Thanks for watching.